Hello everyone, welcome to Hacker 180 with me. This is Sanjay. ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு கைஸ் வீடியோ அப்லோட் பண்ணி நம்ம சேனலில் கிட்டத்தட்ட மேபி 2 months ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு இதுக்கு வந்து நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து ஒரு ரீசன் என்னால் கண்டினியூஸாக போட முடியல. என்னோட ரீசன்ஸ் என்னோட ஒர்க்னால. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தது. இன்னொரு மிகப்பெரிய ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளோட கிரிப்டோ கரன்சி அந்த ஃப்ரீ மைனிங் வெப்சைட்டோட அந்த ஃப்ரீ மைனிங் வெப்சைட்டோட ப்ரூஃப்னு சொல்ல முடியாது. ப்ரூஃப் இனிமே தான் வரப்போகுது. அண்ட் அந்த வெப்சைட்டை பற்றி ஒரு ரிவ்யூ, ஒரு லெஜிட்டான ரிவ்யூ, வெப்சைட்டா இல்லை ஒரு ஸ்கேமா அப்படின்ற ஒரு ரிவ்யூ போட்டிருந்த அப்போ என்ன ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்த இருந்த ஒரு பழைய வீடியோவுக்கு வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் விழுந்தது. ஸோ இன்னுமும் அந்த ஸ்ட்ரைக் இருக்கு. உங்கள நெறைய பேருக்கு இது தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டார்ட்டிங்கில சேனல் ஆரம்பிச்சப்போவே எனக்கு ஒரு வார்னிங் வந்தது. ஒரு வீடியோவுக்கு கம்யூனிட்டி கைட்லைன் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ மீ அ மீறினதுனால ஒரு வீடியோ வந்தது. ரொம்ப நாள் ஆயிருச்சு கைஸ் பேசி. அதனால தான் இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுறேன். அண்ட் ஸோ அதுக்கப்புறமா ஒரு வீடியோ வந்துட்டு இந்த மாரி ஸ்ட்ரைக் வந்ததுன்றது வந்து எனக்கு ரொம்பவே ஒரு அப்செட்டா இருந்தது. பட் அது வந்து ஒரு பர்ட்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் தான் இருக்கும். இது வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கிடையாது. ஸோ அதனால சேனலுக்கு எந்த பாதிப்பும் வராது. பட் இருந்தாலும் ஒரு 1 வீக்குக்கு என்ன வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஓகே, அதுக்கப்புறமா கூட நான் அப்லோட் பண்ணியிருந்திருக்கலாம். நான் சொன்ன மாரி என்னோட பெர்சனல் ரீசன்ஸ் தான் அதுக்கு காரணம். ஸோ அதனால தான் நான் அப்லோட் பண்ணல. உங்களுக்கே தெரியும், நடுவுல நெறையா ஆ நேச்சுரல் கெலாமிட்டிஸும் ஒரு சைடு வந்தது. ஸோ அதனால தான். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோல நான் அப்டேட்டுன்னு குடுத்திருந்தேன். கிரிப்டோ கரன்சி சீரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் எதுவும் காமிக்க போறதில்ல. பட் இருந்தாலும் சொல்லிர்றேன். நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு முதல்லயே இந்த மாரி அந்த வெப்சைட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணா தான் நம்மளோட இன்கமும் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வெப்சைட்ல நான் இதுவரைக்கும் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணல. ஸோ அதனால ரொம்ப ஸ்லோவா தான் நடக்குது. உங்ககிட்ட காமிக்கிறப்போ கிட்டத்தட்ட 12ல இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து 16 வரைக்கும் வந்திருக்கு. அதுவே கொஞ்சம் பெரிய விஷயம் தான். இன்னும் ஒரு 20 வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 இது தேவைப்படுது. ஸோ இன் த சென்ஸ் $0.002 இருந்தா தான் நம்மளால 2 பிடிசி இருந்தா தான் நம்மளால வந்து அவுட்கம் எடுக்க முடியும். அது வந்து இந்த பக்கம் நடந்திருக்கு சக்சஸ்ஃபுல்லா. அண்ட் அது வந்து நடக்கணும். இன்னும் நடக்க போகுது இனிமே தான். 16 வரைக்கும் வந்திருக்கு. இன்னும் 4 இது நம்மளுக்கு வேணும் 20 வர்றதுக்கு. அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நெறைய டெக்னாலஜி அப்டேட்ஸ் வந்திருக்கு. டெக் அப்டேட்ஸ் வந்திருந்தது. ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. அண்ட் இதெல்லாம் தாண்டி நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. நடந்திருக்கு. நெறைய விஷயம் அந்த மாரி நடந்திருக்கு. அதுல ரொம்பவே நானு நெனச்சேன் மேபி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி இந்த வாட்டி நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிடிசியோட பிரைஸ், அதாவது பிட்காயினோட பிரைஸ் வந்து இதுவரைக்கும் ஹிஸ்டரியில இல்லாத அளவுக்கு ரொம்ப ஹையஸ்ட்டா வந்திருக்கு. எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட $20,000 வந்து கடந்துருச்சு. ஸோ இது வந்து இந்தியன் பிரைஸ்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10-15 லேக்ஸ் வரும்னு நெனைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. பட் நார்மலா 15,000ல இருக்கும்போது 8 லேக்ஸோ 7.5 லேக்ஸ்ன்னு நெனைக்கிறேன். இந்தியன் பிரைஸ்ல. இப்போ கண்டிப்பா தாண்டி இருக்கும். அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இப்ப நெறைய பேர் வந்துட்டு இந்த மாரி பிட்காயின் இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் நானும் சொல்றேன். இதுதான் கரெக்ட்டான டைம் பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு. இன்வெஸ்ட் பண்ணிருங்க. அண்ட் நெறைய பேர் வந்துட்டு என்கிட்ட கேட்கிற ஒரு விஷயம் Instagramல டிஎம் பண்ணதா இருக்கட்டும், நெறைய வர்றதில்ல. பட் 1, 2 வருது அப்பப்போ. அண்ட் கமெண்ட்ல கேட்கிற விஷயம் என்ன அப்டின்னா, இது இன்னும் ஒர்க் ஆகுதான்னு சில பேர் கேட்கிறீங்க. கண்டிப்பா ஒர்க் ஆயிட்டு தான் இருக்கு. அந்த வெப்சைட் ஒர்க் ஆகுது. அப்படியே அந்த வெப்சைட் ஒர்க் ஆகலனாலும், நான் சொல்லிக் குடுத்த உங்களுக்கு அந்த மைனிங் ரிக் செட்டப் வந்துட்டு கண்டிப்பா ஒர்க் ஆகும். எனக்கு தெரியும் அத வந்து நான் பாதி தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்டின்ட்டு. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு வீடியோவும் நீங்க ஃபுல்லா பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு ஐடியா உங்களுக்கு கிளீனா கெடைச்சிரும். ஸோ அது மூலியமாவே நீங்க மைனிங் ரிக் வந்து செட்டப் பண்ணிறலாம். நீங்க ஃபுல்லா பார்க்காதது தான் இதுக்கு வந்து ஒரு காரணமா இருக்கும்னு நெனைக்கிறேன். சில பேர் வந்துட்டு எனக்கு ரிக் செட்டப் பண்ணி தர முடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்கிறீங்க. ஆ பண்ணலாம். பட் இது வந்துட்டு ஒரு பிசி செட்டப் மாரி நம்மளால பண்ண முடியாது. பிசி பில்ட் மாரி. பிசி பில்டுன்றது ஒரு கேபினெட்குள்ள முடிஞ்சிரும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ்ல போட்டு அது கொரியர் பண்ணி அனுப்பிடலாம். பட் இது வந்து அந்த மாரி பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு பெரிய செட்டப்பு.
ஸோ கூடிய சீக்கிரம் வந்து ஒரு சின்ன மைனிங் ரிக் எப்படி செட்டப் பண்ணணுன்ற ஒரு வீடியோ எடுத்துட்டு வரலான்னு இருக்கேன். கண்டிப்பா அத எடுத்துட்டு வரேன். அண்ட் இன்னும் நெறைய அப்டேட்ஸ் வரும். நான் சொன்ன மாரி ஃப்ரீ மைனிங் கோ வந்து ஒரு நல்ல ஒரு ரியலான லீஜிட் வெப்சைட் தான். நான் பேமெண்ட் ப்ரூஃப் உங்களுக்கு போடுறேன் கூடிய சீக்கிரம். ஸோ பை பை கைஸ் தட்ஸ் இட் இன் திஸ் வீடியோ. நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. புதுசா இன்னும் சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க. யூனிக் வியூவர்ஸா. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடிக்கடி நம்ம சேனல்ல முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுவேன். அப்படி ஒரு வேள நான் இந்த டைம்ல போடல அப்படின்னா, கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் அதாவது 2021 மார்ச்ல அப்படி இல்லன்னா ஏப்ரல்லருந்து நான் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சுருவேன் வீடியோவ. கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பை பை கைஸ். தேங்க் யூ.